கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நக்கலடித்த இயக்குனர், பாட்டால் பதிலடி கொடுத்து மாஸ் காட்டிய கவியரசர். ஆலயமணி திரைப்படத்தில் இடம்பெற்ற சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற பாடல் உருவான சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். நட்பு மற்றும் காதல் இந்த இரண்டு உணர்வுகளையும் உறக்கச் சொன்ன திரைப்படம் தான் ஆலயமணி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே. சங்கர் இயக்கினார். நடிகர் PS வீரப்பா இந்த திரைப்படத்தை தயாரித்தார். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் யதார்த்தமாக நடித்திருப்பார்கள். ஆனால் நடிகர்களும் சிவாஜி கணேசனை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. கதாபாத்திரத்தை நகல் எடுத்தது போல் நடித்திருப்பார். திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. இன்று வரை பலரது பிளேலிஸ்டில் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் இருந்து வருகிறது என சொன்னால் அது மிகையாகாது. கவிஞர் கண்ணதாசன் வார்த்தைகளால் விளையாடி இருப்பார். ஆலயமணி என்ற இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் தான் அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார். ஆனால் ஒரு பாடல் மட்டும் எழுதாமல் அதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டார். அனைத்து பாடல்களையும் விரைவாக எழுதி முடித்த கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை மட்டும் எழுதாமல் நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டதால் கவிஞர் கண்ணதாசனை நேரில் சந்தித்த இப்படத்தின் இயக்குனர் கே. சங்கர், என்ன கவிஞரே, மற்ற பாடல்களை எல்லாம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்ற மாதிரி சீக்கிரம் எழுதி கொடுத்தீர்கள். அதே மாதிரி இந்த பாடலையும் எழுதி கொடுக்க வேண்டியதுதானே, இதில் ஏன் தாமதம் என கேட்டுள்ளார். இயக்குனர் கே. சங்கர் சொன்னதை நன்கு கவனித்த கவிஞர் கண்ணதாசன் இயக்குனர் சொன்னதை அப்படியே பாடல் வரிகளாக மாற்றிவிட்டார். அப்படி உருவான அந்த பாடல்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கேட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கேட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற இந்த பாடல் இன்றும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பாடல் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று மெகா வெற்றியடைந்தது. நக்கல் செய்த இயக்குனர் கே. சங்கர் சொன்ன வார்த்தையை அப்படியே பாடல் வரிகளாக மாற்றி ஹிட் கொடுத்து கெத்து காட்டியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தமான வார்த்தைகளை தனது பாடல் வரிகளில் கொடுத்து நம்மையெல்லாம் ரசிக்க வைத்த கவிஞர் கண்ணதாசனின் இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.